في أكثر الكتب في أكثر الكتب. நிலையான நகரம் நமக்கு இங்கு இல்லை என்று அறிந்து வருங்காரியத்தை குறித்து நாம் நம்பிக்கையாக இருக்கிறோம். இப்படி எபிரேயருக்கு நிருபத்தை எழுதினவர் சொல்லுகிறாரு, நிலையான நகரம் இங்கு இல்லை. தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் நம் புத்திக்கு தான் இது புரிய மாட்டேங்குது. நாம் ஏங்குகிறோம், தவிக்கிறோம். நம்முடைய சோஷியல் ஸ்டேட்டஸ், நம்முடைய வசதிகள், வருமானம், படிப்பு, இதை சீர்படுத்த, உயர்த்த, நம்முடைய வாழ்க்கை தரத்தை போட்டி போட்டுக்கிட்டு எங்கிறோம், நிம்மதி இழக்கிறோம், தவிக்கிறோம். தேவன் இந்த பூமியில் நம்மளை வச்சிருக்கிறது கொஞ்ச காலம்தான். அந்த கொஞ்ச காலத்துலேயும் நாம் இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கைக்காகவே வாழ்கிறோம். ஆனால் எபிரேயருக்கு சொல்கிறாரு, நீங்கள் சீயோன் மலையிட்ட வந்திருக்கிறீங்க. நீங்கள் 1000 10,000 தூதர்கள்கிட்ட வந்திருக்கிறீங்க. நீங்கள் தேவன் வாசம் பண்ணுகிற பரம எருசலேமுக்கு வந்திருக்கிறீங்க. அவர் தரிசனத்தை பாருங்கள். நீங்கள் பரலோகத்தில் பேரெழுதப்பட்டிருக்கிற மனுஷர்களுடைய சர்வ சங்கமாக சபையிட்ட வந்திருக்கிறீங்க. உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வந்திருக்கிறீங்க. யாவரையும் ஞானத்திற்க போகிற தேவனிடத்தில் வந்திருக்கிறீங்க. ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் நன்மையானதை பேசுகிற தெளிப்பின் ரத்தத்தின் வந்திருக்கிறீங்க. இப்படி பேசுகிறாரு. நம்முடைய புத்தி நன்மையை பொய்ன்னு சொல்லும், பொய்யை உண்மைன்னு சொல்லும். இந்த வாழ்க்கையை உண்மைன்னு சொல்லுது, ஆனால் இது பொய், நிலையானது இல்லை. நன்மையை மறைச்சிருது. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு எட்டாதபடி மறைச்சி வச்சிருது. நாம் அதனால் மறந்துருக்கிறோம், இவைகளை பற்றி அறியாமல் இருக்கோம், உணராமல் இருக்கோம். நம்ம இதை பார்க்கணும். நம்மளோட புத்தி ஒரு பிசாசு. அது பார்க்குற மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது. அதுக்கு இடம் கொடுத்தோன்னா இந்த வாழ்க்கை தான் நிரந்தரமானதுன்னு அது பேசும், அது சாதிக்கும். பொய்யை உண்மைன்னு சொல்லும், உண்மையை பொய்ன்னு சொல்லும். நம்மளுடைய புத்தி அதை தான் செய்யுது. இந்த புத்தியினுடைய கட்டுப்பாட்டிலேருந்து நம்ம வெளியில் வரணும். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது பரம எருசலேம், தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம், என்றென்றைக்கும் நிலையானது. ஆனால் அதுக்குள்ளே போகிறவங்க வெகு சிலர் தான், பேர் எழுதப்பட்டிருக்கிற வெகு சிலர் தான். அதில் நாம் ஒருத்தங்களாக இருக்கணும். அதை தான் நம்ம தேடணுமே ஒழிய நம்முடைய வாழ்க்கை வசதிகளை, சுகத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம். அவள் தரதை நம்ம தேடாமல் எனக்கு இதெல்லாம் கிடைச்சா போதும்னு உலக நன்மையை பற்றிக்கிட்டு இருக்கோம். முட்டாள்தனமாக அது கிடைக்க மாட்டேங்குது. தூரமாக போகுது, ஓடிக்கிட்டே இருக்கோம். நாம் உண்மையை உண்மைன்னு சொல்லணும், பொய்யை பொய்ன்னு சொல்லணும். நிரந்தரம் இல்லாததுன்னு சொல்லணும். நிரந்தரமானதுன்னு சொல்லணும். அப்போதான் நம்முடைய பெயரும் பரலோகத்தில் எழுதப்படும். நிலையானதை தேடுறதுக்காக நம்முடைய வாழ்க்கையை விட்டுடுவோம். பற்றி கொண்டு இருக்கிறோம். அதை விட்டால் தான் அது கிடைக்கும். பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறவங்களாம் இந்த வாழ்க்கையை விட்டுட்டாங்க, பற்றி கொண்டு இருக்கல. அது மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை தூக்கி போட்டாங்க. சிலுவைக்கு போகிறாரு இயேசு கிறிஸ்துனா நிலையான நகரத்தை அவர் பார்த்துருக்கிறார். இந்த வாழ்க்கையை பற்றி அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பூர்ணமாக்கப்பட்ட நீதிமான் அவர்களிடத்தில் வந்திருக்கிறோம். அவங்க யார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மெல்கிசேதேக்கு, தாவீது, பவுல், பேதுரு, யோவான், பூர்ணமாக்கப்பட்ட நீதிமான்கள் இடத்துல வந்திருக்கோம். என்கிட்ட பாருங்கள், எங்கள் வாழ்க்கையை ஏதாவது பற்றி கொண்டு இருந்திருக்காங்களா? எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. யோவான் இழந்தவங்களாம்
பரலோகத்தில் பேர் எழுதப்படும். பூர்ணமாக்கப்பட்ட நீதிமான்கள். நாம் இந்த உலகத்தில் இதை சம்பாதிக்கக்கூடாது, பூர்ணமாக்கப்பட்ட நீதிமான்களாக மாறணும். எதை சம்பாதிக்கணும்? இதை தான் சம்பாதிக்கணும். பணத்தை, பட்டத்தை, சுகத்தை ஏமாற்றிட்டுருக்கோம். நம்மளோட புத்தி எவ்வளோ தூரம் ஏமாற்றி வச்சுருக்க பாருங்கள். எதை பெருசு நினைக்கிறதோ அத்தனையும் குப்பை. பட்டம், வசதி, காரு, வீடு, நகை, அதெல்லாம் குப்பை. நிலையானது இல்லை. ஒரு நாள் உங்கள்கிட்ட எல்லாம் பிடுங்கி கொள்ளப்படும். திடீர்னு நாம் செத்து போயிட்டோன்னா அவைகள்லாம் நமக்கு வேற கூட சொல்லாது. யாருடைய வீடுன்னா செத்து போனதுக்கப்புறம் நம்ம வீடுன்னு சொல்ல மாட்டாங்க. எதுவுமே உண்மை இல்லைங்க, நிலையானது இல்லை. தேவன் அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும்படிக்கு நம்மளை சிக்ஷிக்கிறார், தண்டிக்கிறார். யாரை அவர் நேசிக்கிறாரோ அவரில் தண்டிக்கிறார். அப்போது எல்லோரையும் அவர் நேசிக்கலை. ஆபிரகாம் நேசித்தார், ஈசாக்கை நேசித்தார், யாக்கோபை நேசித்தார், யோசேப்பை நேசித்தார். நிச்சயமாக சொல்ல முடியும். பவுல், யோவான் நேசித்தார். மற்றவங்கள அவர் நேசிக்கலை. நம்ம ஆண்டவர் நேசிக்கிறாரு, அதனால் தண்டிக்கிறார், அதனால் சிக்ஷிக்கிறார். தகப்பன் சிக்ஷிக்காத பிள்ளை ஒன்று உண்டா? நமக்கு ஆண்டவர் கொடுக்குற சிக்ஷை காரணம் நாம் அவருக்கு அடங்கி போனோம். நாம் அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகணும். இதுக்காக தான் நம்மளை சிக்ஷிக்கிறார். ஆனால் சிக்ஷையை நம்ம விசனமாக நினைக்கிறோம். எல்லோருக்கும் நல்லா வாழ்க்கையை தந்திருக்காரு, என்னை ஏன்டா இப்படி வச்சுருக்காரு? நம்ம புத்தி நன்மையை தீமைன்னு சொல்லும், தீமையை நன்மைன்னு சொல்லும். பொய்யை உண்மைன்னு சொல்லும், உண்மையை பொய்ன்னு சொல்லும். நல்லதை கெட்டதுன்னு சொல்லும், கெட்டதை தான் நல்லதுன்னு சொல்லும். வேண்டாம். நம்ம புத்தி பார்க்குறபடி பார்க்காதீங்க, வசனம் பார்க்குறபடி எல்லாத்தையும் பாருங்கள். நல்லதை நல்லதுன்னு பார்த்தா தான் அதை பிடிக்க முடியும். கெட்டதை கெட்டதுன்னு பார்த்தா தான் அதை உதறி போட முடியும். நம்ம புத்தியின்படி வாழக்கூடாது. ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு, இது கிடைக்காது. என்ன ஆண்டவர் சிக்ஷிக்கிறார், அது எவ்வளோ பெரிய விஷயம். யாருக்குமே கிடைக்காது. அம்பானி யாருக்குமே கிடைக்காது. எவ்வளோ தூரம் பணமோ வசதியோ ஆண்டவர் கொடுத்தாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டார். யாரை அவர் நேசிக்கிறாரோ அவங்க சிக்ஷிக்கிறார். இது பெருசு. கடவுள் உங்களை சிக்ஷிக்கிறார்னா நீங்கள் பாக்கியவான்கள். உங்களை நெருக்கிறார்னா நீங்கள் பாக்கியவான்கள். உங்களை அவமானத்துலேயும் தேவைகள்லேயும் சிரமத்துலேயும் வச்சுருக்காருன்னா நீங்கள் பாக்கியவான்கள். இதை புரிஞ்சுக்கோங்க. பாக்கியத்தமான ஒன்றை போய் நாம் கேவலமாக பார்க்குறோம், விசனமாக பார்க்குறோம். இல்லைங்க, இது பாக்கியமானது. தேவன் என்னை நேசிக்கிறாரு. யாருக்கும் கிடைக்காத ஒன்று எனக்கு கிடைச்சிருக்கு. தேவ அன்பு கிடைச்சிருக்கு. அதனால் என்னை சிக்ஷிக்கிறீங்களா? சிக்ஷிங்க. யோசேப்பை கடவுள் சிக்ஷித்தார். மற்ற 11 சகோதரர்களையும் அவர் சிக்ஷிக்கலை. அவங்க தாறுமாறாக இருந்தாங்க. யோசேப்பு பூர்ணமாக்கப்பட்ட நீதிமானாக பரலோகத்தில் இருக்கான். மற்றவங்க தாறுமாறானவங்களா வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. இந்த உலகத்தான் சிறந்தது அப்படின்னு அதை தேடி ஓட்டினாங்க. யாக்கோபை தண்டித்தார். சிக்ஷிக்க மட்டும் இல்லை, தண்டித்தார். ஏசாவை சிக்ஷிக்கலை, விட்டுட்டார். இந்த உலகத்தில் தனக்கு சுவையான ஆகாரம் வேணும்னு சொல்லி புத்திர சுகாரத்தை அலட்சியம் பண்ணினான். அவ்வளோதான். எனக்கு இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று வேணும்னு இறுகி தேடி ஓடுறான். அவன் பின்னாடி மனம் கசந்து அழுதும் ஆசீர்வாதத்தை தேடியும் கிடைக்காம போயிடுச்சு. அவனால் மனம் திரும்ப முடியலை. தேவன் அவனை புறக்கணிச்சிட்டார். இந்த உலகம் தானே நீ பெருசுன்னு பார்க்குற, இந்த வச்சுக்கோ, கொடுத்துட்ட அவ்வளோதான். அவனால் இந்த தேவ அன்பை பெற்றுக்கொள்ள முடியலை. எட்டி வச்சுட்டான். ஆண்டவர் அதை மறக்கலை. நாம் இந்த உலகத்தை பெருசாக பார்த்தோம்னா ஏசாவை போல் இழந்து போயிடும். கடவுள் தரதை ஏற்றுக்கொள்ளுங்க. சிறுமையான வாழ்க்கை தான்
ஏற்றுக்கொள்ளுங்க. அதனோட முடிவு நல்லது. இயேசு கிறிஸ்துக்கு எது கிடைச்சதோ அதுதான் நமக்கும் கிடைக்கும். இந்த உலகத்துலேயும் சரி, மறு உலகத்துலேயும் சரி. இந்த உலகத்தில் சிறுமையாக இயேசு கிறிஸ்துக்காக தான் கிடைச்சது. தலை சாய்க்கக்கூட அவருக்கு இடம் இல்லை. மறு உலகத்தில் மகிமையும் கனவும் அவர் பாதத்துக்கு கீழே வைக்கப்படுது. நிலையானது இந்த உலகத்தில் நமக்கு கிடையாது. في أكبر الكتب في أكبر